சின்ன சிவகார்த்திகேயன் சார் வந்து நம்ம பப்பு சாரு அவரு இந்த சிஎஸ்கேவையும் கொஞ்சம் ஆதரிங்க. படம் ஃபுல்லா அவர் அடிச்ச பால் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்கன்னு பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, பவுண்டரியை தாண்டி போல சார், ஸ்டேடியத்தை தாண்டி போயிடுச்சு, அந்த அளவுக்கு பண்ணிருப்பாரு. ஸோ ரொம்ப நாள் அப்புறம் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு லவ் ஸ்டோரி பார்த்தேன். அது கூட இந்த மாதிரி லவ் ஸ்டோரி ரொம்ப ஈஸி, எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு வரமாட்டேன். ஸோ ஐ எம் ஆக்சுவலி வெரி வெரி ஹாப்பி ஃபார் பப்பு ஆல்சோ அண்ட் ஃபார் அனுபமா ஆல்சோ, பிகாஸ் ஐ திங்க் லான்ச்சிங்லே தான் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கதை வரும், இந்த மாதிரி ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டான. ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன், பப்பு யோர் ஆக்டிங் ரேஞ்ச் இஸ் சூப்பர். ஏன்னா யாரோ புதுசா ரொம்ப கஷ்டம்பா, டைம் காமிச்சாலும் சுத்தமா சரியில்லை சார். நான் பறந்துகிட்டு இருக்கேன் சார் ஏதோ 7வது வாரத்துல. நான் நிஜமா மூவி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்போ நான் நினைச்சிட்டு இருக்கோம், இப்போ என்ன புதுசா காமிக்க போறேன், இப்போ லவ் ஸ்டோரிஸ்ல வேற என்ன வர போறேன். ஆனா நிஜமா இந்த பார்த்து ஐ வாஸ் ஷாக். இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட், இப்போ அந்த ட்விஸ்ட் இங்க சொல்ல முடியாது, இல்லைன்னா எல்லாருக்கும் தெரியும். பட் செகண்ட் ஹாஃப் ஸ்பெஷலி எனக்கு ரொம்பவே இஷ்டம். அண்ட் பப்பு யூ ஆக்டிங், யூ ஆர் லைக் ஜஸ்ட் கில்லிங் த என்டையர், லைக் வாவ். அந்த என்ன சொல்ற, ஐம் ஸ்பீச்லெஸ். உங்க ரேஞ்ச் ஆஃப் அந்த ஆக்டிங், ஸ்பெஷலி அந்த கிளைமேக்ஸ்ல அந்த சீன்ல உங்க ரண்டோடு, அண்ட் ஃபார் யூ அந்த கண்ணில்தான் எல்லாம் காமிக்கணும். ஸோ வெரி வெரி குட். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் நான் எல்லாருக்கும் கண்டிப்பா சொல்றேன், இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் இந்த படம் கண்டிப்பா பார்த்தே ஆகணும். ஏன்னா இப்போ எல்லாருக்கும் லவ் லைஃப்ல ரொம்ப ஈஸியா எல்லாமே பிரேக்கப் பண்ணும். ஆனா அந்த டைம்ல ஒரு இந்த மாதிரி லவ் ஸ்டோரி வரும், அண்ட் உங்க யோர் ஃபெய்த் அண்ட் யோர் பிலீஃப் இன் லவ் கெட் ஸ்ட்ராங்கர் இந்த மாதிரி படம் பார்க்கறதுக்கு அப்புறம். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. உங்க எல்லாருக்கும் என்டையர் டீம், ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள். My best of the wishes and congratulations. நான் ஏற்கனவே congratulations சொல்றேன், because it's definitely going to be superb. நன்றி. தொடர்ந்து வந்து பிரஸ் ஷோ தான் வந்து எல்லாருக்கும் போடுவாங்க, வந்து செலிபிரிட்டி ஷோ வந்து தொடர்ந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா படங்களும். என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இது ராங் ஒன்றும் இல்லைனோ, செலிபிரிட்டி எல்லாமே சி நான் கூட இப்போ கூட உங்க முன்னாடி இருக்கும், இப்போ கூட நான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாமே நம்ம ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் தான் ஹெல்ப் பண்ணணும். இன்னைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்பேர்ட் டு என்டையர் சவுத் இண்டஸ்ட்ரி, தமிழ் இண்டஸ்ட்ரி இப்போ கொஞ்சம் பேக்ல இருக்கு. ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரியில புது ப்ரொடியூசர், நியூ ப்ரொடியூசர், ஓல்ட் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணி we have to make our industry very strong. ஸோ இப்போ செலிபிரிட்டிஸ் கொண்டு வரோம், இல்லைன்னா நான் என் ஹஸ்பண்ட் if we are doing these shows, தப்பு ஒண்ணுமே இல்லை. we are just trying to support தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, அவ்வளவுதான். தமிழ் ப்ரொடியூசர்ஸ். ஆமா, நன்றி. எல்லாருக்குமே வணக்கம். தேங்க்யூ பிரஸ். இந்த மூவி வந்து எங்களுக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங் அண்ட் எமோஷனலான ஒரு ஃபீல் இருக்குது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் விஜய் பப்பு ப்ரோ. ஏன்னா இவர் வந்து இந்த ஸ்க்ரீன்ல நான் பார்க்கும்போது ஒரு பக்கம் தனுஷ் சார் மாதிரி இருக்கிறாரோ, ஒரு பக்கம் சிவகார்த்திகேயன் மாதிரி இருக்கிறாரோ, அதுக்கப்புறம் நடுவில் வந்து என்னமா வாய்ஸ் மாடுலேஷன் விஜய் சேதுபதி ப்ரோ மாதிரி கொடுக்குறாரு அப்படியே. ஸோ ஒரு டேலண்ட் ஆஃப் ஆல் ஆக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி இப்போ இருக்கிற ப்ரொடியூசர்ஸ்க்கும் இப்போ இருக்கிற டைரக்டர்ஸ்க்கும் கலந்து ஒரு ஆக்டர் வேணும்னா விஜய் பப்பு வச்சுக்கலாம். ஸோ சூப்பராக இருக்குது. அண்ட் டைரக்டர் சார், ஒரு உண்மையான ஒரு லவ் ஜெயிக்கிறது வந்து ஒரு உண்மையான டீம் இருக்கணும், உண்மையான எஃபர்ட்ஸ் இருக்கணும். ஸோ உண்மையாக எஃபர்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, சூப்பராக இருக்குது. அண்டு சூப்பராக நடிச்சிருக்கீங்கம்மா அனுப்புமா. ஏன்னா நிறைய சீன்ஸில் வந்து ஆடுறது, பாடுறது, கத்தி டைலாக் சொல்கிறது ரொம்ப ஈஸி. அது எதுவுமே இல்லாமல் உக்காந்துற இடத்துல இருந்து நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது சூப்பராக நடிச்சிருக்கீங்க. அது என்னன்றது நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இந்த படம் வந்து உண்மையிலே லவ்ல இருந்தவங்க, லவ்ல இருந்து வந்திருக்கிறவங்க எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். இந்த படத்தை தயாரித்த எங்களோட ஃப்ரெண்ட் சிவராமன் சார் வந்து முதல்ல பாராட்டணும். ஏன்னா அவரு இந்த பேனர் எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த படத்தை ப்ரமோஷனுக்காக என் ஸ்கூலுக்கு வந்து, சார் இந்த ப்ரமோஷன் நீங்க தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாரு. ஏன் சார் அப்படின்னா,
அங்க இருக்க அந்த காரணம் சிம்மமூர்த்தி சினிமாஸ். இது இவங்க அப்பாவோட கனவு இது. ஸோ இங்க வந்து எல்லாருமே ஒரு ஜெனரேஷன்ஸா கனவு இருக்கு. இங்க விஜய் பப்புவோட அப்பாவோட கனவா இருக்கட்டும், இவரு வந்து ஒரு ப்ரொடியூசரா வரணும்ன்றது ஒரு கனவா இருக்கு. ஸோ இது வந்து மக்கள் வந்து இவங்க எல்லாருமே ரொம்ப அன்பா பண்ணாங்க. நீங்க எல்லாருமே இந்த படம் பார்த்து உங்களோட லவ் ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். வாங்க. வணக்கம். நான் ரொம்ப ரேரா தான் பேசுவேன் தெரியும். இது நான் பேச வந்ததுக்கு காரணம், பிரமாதமா நடிச்சிருந்தாங்க. ஆக்சுவலா 2 பேருமே நடிச்சிருந்தாங்க. இந்த பிளிங்க் பண்ண நடிச்சு ரொம்ப கஷ்டமான விஷயம். அது எல்லாரையும் பாராட்டுறேன். முக்கியமா நான் பார்க்கறது இந்த படத்தோட ஸ்கிரிப்ட், இந்த கதை இருக்கு பார்த்தீங்களா. இன்னைக்கு தமிழ் சினிமாவில் வந்து கதை இல்லை, பெரிய பெரிய படம் பண்றாங்க, கதை இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது தான் என் மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருக்கு. பக்கத்து மலையாளம், ஈவன் கன்னடா, தெலுங்கெல்லாம் நல்ல கதைக்கு போயிட்டு இருக்காங்க. நம்ம கதையை விட்டு வெளியே வந்துகிட்டு இருக்கோம். இந்த படத்தில் எனக்கு மிகப்பெரிய ப்ளஸ் அண்ட் சர்ப்ரைஸ் என்னன்னா, பிரமாதமான கதை. யாரோ சொன்னாங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஓல்டு ஹிஸ்டாரிக்கல் நாவலில் சிலையை வந்து ஒருத்தன் லவ் பண்ணுவான். அப்புறம் மேனக்வின் படம் ராதாமோகன் என் ஃப்ரெண்டு தான் பண்ணது. பட் அதை விட என்னன்னா, அதுலெல்லாம் சிலையாகவே இருக்கும், மேனக்வின் வந்து பொம்மையாகவே இருக்கும். இதில் டைரக்டர் வாங்க, ஃப்ரண்ட்ல வாங்க, டைரக்டர் வாங்க. இல்லை பேசுவேன். அது என்னன்னா, அதை மீறி ஒண்ணு சொல்லியிருக்காரு. அது சொல்ற அதுதான் முக்கியமான விஷயம். இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் தான் இன்னைக்கு இல்லைங்கிறது தான் பிரச்சனை. இந்த படத்துல பிரமாதமா நடிச்சிருந்தாங்க. எல்லாத்தையும் விட இந்த ஸ்கிரிப்ட், ஏன்னா நான் வந்து நான் ஸ்பாயிலர் பண்ண எனக்கு தெரியும், எந்த லெவல் வரைக்கும் பேசணும்னு தெரியும். நான் மீறி போக மாட்டேன். நானும் அது பண்ணிட்டு நானும் எழுதிட்டு இருக்கேன், தெரியும் எனக்கு. வந்து என்ன விஷயம்னா, இந்த படத்தோட அஸ்திவாரம் வந்து இந்த கதை, இந்த ஸ்கிரிப்ட். இந்த எழுத்து இல்லைன்னா அவங்க பிளிங்க் பண்ணாம ஆக்ட் பண்ணதோ, இவர் கஷ்டப்பட்டதோ பயன் இல்லாம போயிருக்கும். அதை கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நல்ல கதைகள் வரும்போது எது இல்லைன்னு புலம்புறத விட வரும்போது நம்ம ஆதரிக்கணும். அந்த வகையில ஸ்பாயிலர் பண்ணல, இது முக்கியமான ஸ்கிரிப்ட். ரீசெண்டா தமிழ் சினிமாவில் வந்த முக்கியமான ஸ்கிரிப்ட். எழுத்து இல்லைன்னா எந்த சினிமாவும் ஓடாது. எழுத்து வர படங்களை நம்ம எல்லாம் ஆதரிக்கணும். அந்த மாதிரி படங்கள் நிறைய வரணும். ஸோ அந்த வகையில இந்த படத்தை நான் மனசார வாழ்த்துறேன். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க, ரொம்ப அற்புதமா நடிச்சிருந்தீங்க. பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப சிறப்பா நடிச்சிருந்தீங்க. முக்கியமா என்ன விஷயம்னா, நான் படத்தில் நடிச்சுட்டு இருக்கேன் தெரியும். ஒரு ஆளா நடிக்கிறது தான் கஷ்டம். ஒரு 4 பேர் 5 பேர் நிக்கிறோம்னா கவுண்டர் வரும், ஈஸியா நடிச்சிடலாம். தனி ஒருத்தர் நடிக்கும் போது சின்ன ஒரு அசைவு மிஸ்டேக் இருந்தாலும் லேக் ஆகிடும், பிரச்சனை ஆகிடும், ரீடேக் போக வேண்டியிருக்கும். கேமரா முன்னாடி நீங்க இருந்த அனுபவம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. ரொம்ப டெக்னிக்கலாகவும் எழுத்தாகவும் ரொம்ப நல்ல படம். இதை நான் இங்கே பேசுறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ. ஹாய், வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நல்ல படங்களை நீங்கள் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இந்த படமும் இருக்குன்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். எந்த டைரக்டருமே வந்து டைரக்டட் பை அப்படின்னு போட்டுட்டு அவரோட பேரை தான் போடுவாங்க. டைரக்டட் பைன்னு போட்டுட்டு அரவிந்த் ராஜ்னு போட்டு அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கூட நின்றுருக்காங்க எல்லாருமே. ஸோ அது ரொம்ப அழகாக இருந்தது. அதை தாண்டி எனக்கு ரொம்ப இந்த படத்தில் எனக்கு கனெக்டட்னா பப்பு தான். பப்பு வெரி ஹார்ட் ஒர்க்கர். நிறைய கடந்து அண்ட் மோரோவர் வந்து கொட்டுப்பட்டாலும் மோதிர விரலில் கொட்டுப்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தனுஷ் சார் கையால் கொட்டுப்பட்டவர் இவர். ஆமாம், லைட்டாக பார்க்க சிவகார்த்திகேயன் சார் நிறைய இருக்காரு. இல்லை கண்டிப்பாக எல்லாரும் எப்படியும் எழுதுவீங்க. அதனால வந்து டன் த ஜாப் வெரி வெல். நீங்கள் என்ன சொன்னீங்களோ அது வந்து ரொம்ப அழகாக வந்து பிரதிபலிச்சிருக்காங்க. நீங்களும் டன் இட் வெரி வெல். அதே மாதிரி இதில் சின்ன ரோலாக பண்ணியிருந்தாலும் அம்மாவும் நடித்தவங்க வேற லெவல். அப்பா ஒரு சின்ன ரோல் வந்தாலுமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாரு. ஃப்ரெண்ட் ரோலு எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, லவ் லாங் லாஸ்டிங்னு வேணா சொல்லலாம். லாங் லாஸ்டிங் லவ், இதை வேணா கேப்ஷனாக கூட போட்டீங்க. லாங் லாஸ்டிங் லவ், லவ்ன்றது லவ் தான், அதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. அதில் வந்து அது இது பாஸ்ட்டு ப்ரெசன்ஸு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எப்பயுமே லவ்ன்றது லவ்வாக மட்டுமே இருக்கும். ஏன்னா அந்த முதல் காதல் எப்பயுமே போயிட்டே இருக்கும். அது அவனுக்கு முதல் காதலாக இல்லைனாலும், சாரி அவளுக்கு இல்லைனாலும் இவனுக்கு இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம்.
முரளி சார் மாதிரி லவ்வே சொல்லாம நீங்க ஒரு முரளியா ஆமா லவ்வே சொல்லாம இதே முரளியா இருக்கிற முரளியை இங்க நீங்க பார்க்கலாம். ரொம்ப அழகா மோனோ ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இதை தயாரிச்ச தயாரிப்பாளருக்கு நான் ரொம்ப ரொம்ப நீங்க தானே சார், சூப்பர் சார், வேற லெவல் சார். ஏன்னா வந்து இந்த சின்ன படங்கள்னு சொல்றதை தாண்டி வந்து ஒரு நல்ல படங்கள் அது ஒரு சின்ன பட்ஜெட்ல நம்ம எடுக்கணும்னு நினைக்கிறத தாட் வரதே பெரிய விஷயம். அதுக்கு ரொம்ப நன்றி. அந்த சினிமாவை உங்களை மாதிரி நல்ல தயாரிப்பாளர்கள் வரணும், நிறைய வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் குட் லக் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்குமே வணக்கம். நான் தான் உங்கள் ஆக்ட்ரஸ் கோமல் சர்மா. லவ் இஸ் காட் அண்ட் காட் இஸ் லவ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த படத்தில் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அரவிந்த் ராஜ் சார் இயக்குனர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. நம்ம விஜய் பப்பு ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச, ஏன்னா நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி அவங்க. நம்ம அவங்கள பயங்கரமாக நகைச்சுவை பண்ணுறது வந்து பார்த்துருக்கோம், மற்ற நிறைய ரோல்ஸில் வந்து பார்த்துருக்கோம். ஆனால் இப்படி ஒரு இமோஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஆக்சுவலி ஆன் தி ஸ்க்ரீன். பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் பப்பு. யூ ஹாவ் அ வெரி பியூட்டிஃபுல் ஜேர்னி. யூ கோயிங் டு ராக் இந்த இண்டஸ்ட்ரி. ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராக நான் உங்களை பார்க்க முடியுது இந்த படத்தில். அண்ட் ப்ரொடக்ஷன் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இவ்வளோ அருமையாக ஒரு படத்தை வந்து பண்ணியிருக்கீங்க. சிவராம் சார் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபீல் குட் என்டர்டெயின்மெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எப்போ பார்த்தாலும் நல்ல நல்ல படங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாம் எங்கள் செலிபிரிட்டிஸ்க்கு அவங்க காமிக்கிறாங்க. அண்ட் அதை அறிமுகப்படுத்துகிறாங்க. நம்ம படம் என்ன பார்க்கக்கூடாதுன்னு ஸோ அவங்க தேர்ந்து எடுத்துகிட்டு எங்களை எல்லாருமே பார்க்க வைக்கிறாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபீல் குட் என்டர்டெயின்மெண்ட் ஃபார் தேட். இந்த படம் வந்து சீக்கிரமாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகும். போயிட்டு இந்த படத்துக்கு பயங்கரமாக ஆதரவு கொடுங்க. ஏன்னா புது இதுவாக இருக்காங்க. அஃப்கோர்ஸ் பப்புக்கு நம்ம எல்லாருமே தெரியும், ஆனாலும் ஒரு லீடாக அவங்க பண்ணுறாங்க இந்த படத்தில். ஸோ போயிட்டு உங்களோட மேக்ஸிமம் சப்போர்ட் வந்து இந்த படத்துக்காக கொடுங்க. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி ஐம் ஸோ பிளெஸ்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் யூடியூப்ல இருந்தாலுமே டைரக்டர் சார் வந்து ஹி சோஸ் மீ ஃபார் திஸ் ஸ்கிரிப்ட்ன்றப்போ இட்ஸ் வெரி ஓவர்வெல்மிங் அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இருந்ததுனால எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. பட் பப்பு ஹெல்ப் மீ அ லாட். எனக்கு நீங்கள் சொல்கிற அந்த கன்சூமேட்டர் சீன் எந்த சீன்ஸாக இருந்தாலுமே he helped me with okay calm நீங்க உங்களால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி they all helped me. And the cameraman, editor sir and producer sir, thank you so much. And உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். ப்ளீஸ் தியேட்டர்ஸ் போய் பாருங்க. Thank you. பாப்பாங்க சார். இது வரைக்கும் இந்த 7 வயசு குழந்தைய யாருமே பார்க்கல. ஸோ இந்த பாப்பா தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இந்த படத்தோடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாப்பா கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ நேரம்னு பார்த்தீங்கன்னா குறைய ஒரு 8 மணி நேரத்துக்கு மேலே கண் சிமிட்டாமல் அப்படியே நடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு திரைப்பட வரலாற்றில் ஒரு பெரிய சாதனை. பாப்பா நன்றி தங்கம். ஸோ அதை தாண்டி மீடியா சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும் நன்றிகளும். ஏன்னா நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து எங்கள் டீமோட அழைப்பை ஏற்று நீங்கள் வந்து எங்களை இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கீங்க. இந்த தருவாயில் ரொம்ப நன்றி நான் சொல்லிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஒரு அப்பா மாதிரி இந்த டீமை வந்து லீட் பண்ண ப்ரொடியூசர் சார் RM ஜெயராமச்சந்திரன் என்னோட அப்பா. நான் இணை தயாரிப்பாளர் தான். அவருக்கு இந்த தருவாயில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதை தாண்டி ஒரு கருவுக்கு ரொம்ப முக்கியமாக தேவை வந்து ஒரு அம்மா. அந்த இடத்துல அரவிந்த் ராஜ் வந்து ஒரு அம்மா மாதிரி. எங்கள் டைரக்டர் ஆல்வேஸ் சப்போர்ட்டிவ் பார்ட் ஆஃப் அஸ். ஸோ அவங்கள தாண்டி இந்த குடும்பன்ற இடத்துல பிள்ளைகளாக இருக்கக்கூடிய என்னுடைய ஹீரோ சார் எப்பயுமே வந்து நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் பப்பு சார். ஹாப்பி டு யூ. அண்ட் ஹீரோயின் மேம் அவங்களுக்கு என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அருமையாக நடித்தாங்க. அதை தாண்டி சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸில் நடித்த KPY ராஜவேலு சார், கீர்த்தனா சிஸ்டர், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய பேரை சொல்லலாம். ராஜாமணி சார், ஆஷா மேடம், தாரா மேடம், எல்லாரையுமே சொல்லலாம். எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதோட இந்த படத்தில் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்த தம்பி திருமலைராஜ் அவர்களுக்கும், என்னோட சார்ந்த என்னுடைய மூர்த்தி, பாலா, கிஷோர், அதுக்கப்புறம் வந்து ஏன்னா இவங்க பேர்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க சார். எல்லாரும் ஹீரோயினோட முடிச்சிருவாங்க. ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா பண்ணாலும் நான் சொல்லிடுறேன். கிஷோர், பெருமாள், இந்த மாதிரி எங்கள் டீமில் இருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு வார் சார். படத்தை சும்மா ஒரு சின்ன ஒரு ஒன்லைன் மட்டும் நான் சொல்கிறேன். எல்லாரும் படத்து நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. ஆனால் என்னன்னு சொல்லலை, ஒரு 90s பையனுக்கும் ஒரு
2K பொண்ணுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கோல்டு வார். இந்த கோல்டு வார் எந்த அளவுக்கு சில பேருக்கு காதல் வந்து பலிக்கும், சில பேருக்கு வலிக்கும். இங்க இந்த இடத்துல காதல் வலிச்சிருக்கா பலிச்சிருக்கா நீங்களே போய் பாருங்க. அண்ட் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய உங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த தருவாய் ஏற்படுத்தி கொடுத்த என்னை வந்து திரைப்படத்துறைக்கு அறிமுகம் செய்த அன்பு சகோதரர் திரு காந்தி மணிவாசகம் அவர்களுக்கும், அண்ணன் குமார் அவர்களுக்கும், சார் எங்க ஆக்டர் வீரா சார், அவர் வந்து எனக்கு ஒரு பெரிய பில்லர்னு சொல்லலாம். உங்க எல்லாரையும் அறிமுகம் பண்ணி நல்ல நல்ல திரைப்படங்களை சார் இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல ஒரு அருமையான சகோதரர் ஒருத்தர் கேட்டார், உங்களை மாதிரி மீடியா சகோதரர், ஏன் வந்து செலிபிரிட்டி ஷோ போடுறீங்க அப்படின்னு. செலிபிரிட்டி ஷோ போடுறீங்க, அதாவது பெய்டு ப்ரொமோஷனே கிடையாது சார். ப்ரொமோஷனுங்கிறது என்னன்னா, இப்போ எங்களை மாதிரி சாதாரண மக்கள் படம் எடுத்து வச்சிருக்கோம்னா எங்களால் எல்லா மீடியாஸையும் அப்ரோச் பண்ண முடியாது. அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு ஊன்றுகோலா ஒத்த பைசா கூட வாங்காம நான் இருக்கேன் சார்னு வந்து சொன்னதுதான் எங்க ஆக்டர் வீரா சார். அவருக்கு எங்க மைடியர் டாலி சினிமா சார்பாகவும் எங்களுடைய சிம்மமூர்த்தி சினிமா சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். அண்ட் மேடம் நமிதா மேடம் ரொம்ப ஹம்புலா வந்து ப்ரமோஷன்ஸ்ல எல்லாத்தையும் நாங்கள் சொல்லும்போது, மேடம் உங்களை மாதிரி ஒரு ஸ்டார் எங்கள் படத்துக்கு வருவீங்களான்னு போது நல்ல கதைகளை எப்பயுமே நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு என்னோட நன்றி. சின்ன சிவகார்த்திகேயன் சார் வந்து நம்ம பாப்பு சார், அவரு இந்த சிஎஸ்கேவையும் கொஞ்சம் ஆதரிங்க. படம் ஃபுல்லா அவர் அடிச்ச பால் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்கன்னு பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, பவுண்டரியை தாண்டி போல சார், ஸ்டேடியத்தை தாண்டி போயிடுச்சு, அந்த அளவுக்கு பண்ணியிருப்பாரு. அண்ட் சிஸ்டர் அவங்க வந்து ரொம்ப அருமையா பண்ணியிருப்பாங்க. உண்மையா கூட பிறக்காத ஒரு சகோதரி மாதிரி தான் அவங்க அனுப்பவா மேடம். அவ்வளோ அருமையாக கோஆப்ரேட் பண்ணி ஷூட்டிங்ல இருந்து எல்லாத்துக்குமே நல்லா பண்ணாங்க. எல்லாருக்குமே இந்த கம்ப்ளீட் டீமுக்கும் எங்களை நம்பி வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் பார்வையாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். வரக்கூடிய 20ஆம் தேதி பிப்ரவரி இது நம்மளுடைய எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை திரையரங்குகளுமே வருது. ஸோ நீங்க உங்களுடைய பேராதரவை கொடுத்து எங்களை மாதிரி சின்ன படங்களையும் நீங்க வாழ வைப்பீங்கன்ற நம்பிக்கையோட தமிழ் மக்களாகிய உங்கள்கிட்ட நாங்கள் தீர்ப்பு கொடுக்குறோம். நீங்களே எழுதுங்க. யூ ஆர் அவர் ஜட்ஜஸ், யூ மேக் தி ஜட்ஜ்மெண்ட். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட முதல் படம், இது என்னோட முதல் ப்ரெஸ் மீட்டு. ஸோ வந்து கதையை பற்றி சின்னதாக சொல்லணும்னா, நான் யூடியூப்லேருந்து வந்தேன். யூடியூப்பில் ஒரு 70+ ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தமிழ் சொல்லி அடிச்சிட்டு இருப்போம், தமிழ்லேயே கதை சொல்லணும்னு சொல்லி. அதே தான் நாங்கள் இங்கே ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ மைடியர் டாலி அப்படின்ற ஒரு டைட்டிலில் ஒரு கதை இருக்குது. அந்த கதை என்னன்னு சொல்லி கண்டிப்பாக February 20 தேட்டரில் வந்து பாருங்கள். ஸோ எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். ஒரே ஒரு மென்ஷன் மட்டும் நான் பண்ணிடுறேன். ஸோ இந்த படத்தை முடியக்குள்ள அரவிந்த்ராஜ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி போட்டிருப்பேன், ஃபிலிம் பைன்னு சொல்லி. ஸோ கண்டிப்பாக அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததுனால தான் ஒரு சின்ன பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் என்னால் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு சொல்லி சும்மா ஒரு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் ரெகனைஸ் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எடிட்டர் சித்தார்த். ஸோ அவர் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தார். இந்த ஃபிலிம் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் ஜெகதீஷ் சார். ஸோ அவர் என்றைக்குமே மறக்கவே கூடாது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எடிட்டர் கிஷோர், போஸ்டர் டிசைனர் ரமேஷ், அதுக்கப்புறம் வந்து பாலாஜி கேசேகர், சினிமாட்டோகிராஃபர் டோம்னிக், ஹரி. ஸோ இது மாதிரி வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களால தான் இந்த படம் வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுக்க முடிஞ்சிச்சு. யார் பேராச்சும் சொல்லாமல் விட்டா மன்னிச்சிருங்க. அதை தாண்டி வந்து இந்த பிரதர் ஃப்ரம் அனதர் மதர்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி தான் பப்பு ப்ரோ எனக்கு ஒரு சின்ன ப்ரொடியூசர் எனக்கு கிடைச்சாங்க. நான் நேராக கதை எடுத்துகிட்டு ஓடினது வந்து சார் கிட்ட மட்டும்தான். போயிட்டு ஒரு நாள் போய் லைன் சொன்னேன், லைன் நல்லா இருக்குடான்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு வாரத்தில் நான் வந்து மீட் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் வந்து 2வது நாளே வந்து க்ரீன் பார்க்கில் கூப்பிட்டாங்க. ஸோ கதை கேட்டாங்க. ஸோ அங்கேருந்து வந்து ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டு அனுபவமா மேடம். ஸோ அவங்க வந்து நான் சாலிஸ் வருஷம் சொல்லி யூடியூப் சேனல் பண்ணக்குள்ள அவங்க அதில் நடிக்கிறதுக்காக வந்தாங்க. அங்கேருந்து ஒரு நல்ல ஒரு சிஸ்டர் பிரதர் ரிலேஷன்ஷிப் பாண்ட் ஆகி ஸோ அது ப்ரொஃபஷனுக்கும் வந்திருக்கு. ஸோ அந்த படத்தில் அவங்க ரொம்பவே அருமையாக நடிச்சிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த படத்தில் நிறைய பேர், அதான் இது யார் எல்லாருமே கேஸ்ட் அண்ட் க்ரீவ்னு சொல்கிறதுக்கு பதில் இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். டீமாக சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். தேட்டரில் வந்து பாருங்கள். ஸோ அதை விட ஒரு பெரிய விஷயம் ப்ரொடியூசர் என்ன சொல்கிறது, இங்கே வந்து அவர் சொன்னார் மதர் ஆஃப் சினிமான்னு சொல்லி டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் சொன்னார். அதுக்கு மேல என்ன ஒரு வார்த்தை இருக்குன்னு சொல்லி நான் அப்பல இருந்து தேடிட்டு இருக்கேன். காட் ஆஃப் சினிமா. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. சோ காட் ஆஃப் சினிமான்னு சொல்லுவாங்க. இந்த படத்துடைய காட் ஆஃப் சினிமா அப்படின்னா எங்க ப்ரொடியூசர் தான். ஸோ வந்து ஜெயராம சந்திர சார். ஸோ அவங்களுக்கு வயசு வந்து 87. ஸோ அவங்க தான் இந்த கதைக்கு முதல் ரசிகன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிம்மமூர்த்தி சார், சிவராமகிருஷ்ணன் சார். ஸோ இவங்க தூக்கிட்டு வந்தது தான் எங்களை இவ்வளோ தூரமும். நாங்கள் வந்து இவங்களை எங்களால் உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பட் ஆனால் உங்களால் எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு லைஃப் கிடைக்கும்னு நாங்கள் நம்புறோம் சார். தேங்க்யூ ஸோ மச். என்ன சொல்றது, இவங்களுடைய ப்ரொமோஷனே வந்து அதாவது சின்ன படம் ஓடாதா எவன்டா சொன்னான் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொமோஷன். ஸோ தெருவா வந்து பேம்ப்ளெட் கொடுத்துருக்காங்க. இது எந்த சினிமா காட்சி பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி என்ன அனுபவத்தில் எனக்கு தெரியல. இந்த வடபழனியிலிருந்து நான் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு தேடி சுற்றணும் அங்கே எல்லா இடத்துலையும் இன்னைக்கு வந்து பேம்ப்ளெட் கொடுத்துருக்காங்க. அது அந்த அப்ரோச்
அதாவது ஒரு சின்ன படத்தால ஒரு பெரிய செலிபிரிட்டியை கூட்டு வர முடியாது. இதெல்லாமே வந்து டெம்ப்ளேட்டா நிறைய விஷயங்கள் இருக்கு சின்ன படங்களோட கஷ்டம் சொல்லி, அதை எந்த வகையில உடைக்க முடியுமோ அந்த வகையில உடைச்சிருக்காங்க சாரு. ஸோ ஒரு என்ன சொல்றது, ஒரு தெருமுனை பிரச்சாரமும் துண்டு பிரச்சாரமும் அரசியல்ல ஒரு பெரிய நிகழ்வுகளை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ சினிமா துறையில அந்த துண்டு பிரச்சார நிகழ்வு ஏற்படுத்துன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஃபைனலாக வந்து எங்க அப்பா வந்திருக்காரு, ரொம்ப இதுவா நிற்கிறாரு. ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ற என் ஒய்ஃப் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சார் அதிகமாக டைம் எடுத்துட்டு இருக்கேன், ஆரம்பிக்கலே சொன்னாங்க கம்மியாக பேசுங்கன்னு சொல்லி, சாரி. ஸோ இவங்க தான் எங்கள் அப்பா, ஒய்ஃப் வந்திருக்காங்க. ஸோ இவங்களுடைய பெரிய சப்போர்ட்டால நானும் வாழ்ந்துட்டு இருக்கேன். சார் கண்டிப்பாக வந்து February 20 தேட்டரில் வந்து பாருங்க. எல்லா படத்துலையும் வந்து ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு தோணிகிட்டே இருக்கும். இந்த படம் அங்கே இருக்கு, இந்த படம் இங்கே இருக்கு, இது மாதிரி இருக்கு, அதே மாதிரி இருக்குன்னு சொல்லி தோணிகிட்டே இருக்கும். நான் ஷார்ட்டாக சொல்கிறேன், ஏன்னா நான் 10 பேர்கிட்ட கதை சொன்னேன். அந்த 10 பேர் ஒரு குறைஞ்சது ஒரு 1000 படம் பார்த்துருப்பாங்க. அவங்க எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம், இந்த கரு நான் எந்த படத்துலையும் பார்க்கல, இந்த ஒன்லைன் வந்து நான் எந்த படத்துலையும் பார்த்துடல அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க. இப்போ ஒரு 99% இந்த ஒன்லைன் வந்து எந்த படத்துலையும் வந்திருக்காதுன்னு சொல்லி நம்புறேன். கண்டிப்பாக வந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு நான் கும்பிட்ற கடவுளுக்கு நன்றி. அவர் இல்லாமல் எதுவுமே கிடையாது. அண்ட் நீங்கள் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட்டு நான் போயிடுறேன், இந்த படத்தை பற்றி இது அதுன்னு சொல்கிறது முன்னாடி. ஸோ இந்த படம் ஆரம்பித்ததுக்கு காரணம் வந்து அரவிந்த்ன்ற ஒரு கேரக்டர் என்கிட்ட வந்து பேச சொன்னது. ஸோ அரவிந்த் நன்றிப்பா, நன்றி. அண்ட் இந்த படம் வந்து முக்கியமாக ஆரம்பிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் ஜெகதீஷ் சார். ஸோ அவருக்கும் இந்த இடத்துல ஒரு நன்றி. ஸோ என் கூட நடித்த அனுபமா ஆகட்டும், என்னோட கேரக்டர் அம்மா கேரக்டர், அப்பா கேரக்டர், அவங்களுடைய ஃப்ரெண்டு கேரக்டர், யாரெல்லாம் மிஸ் பண்ணுற எல்லாருக்குமே வந்து நன்றி. அண்டு ராஜவேலு இங்கே அவரால் வர முடியல, அடுத்த படம் ஷூட்டில் இருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு பெரிய நன்றி. அண்டு எல்லாருக்கும் நன்றி சொல்லலாம். நன்றியை தாண்டி கடமைப்பட்டது யார் அப்படின்னா, நம்ம ஒரு படம் பண்ணுறது ரொம்ப ஒரு கஷ்டம்னா, அந்த படத்தை வெளியே கொண்டு போய் ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு அதை விட ஒரு பெரிய கஷ்டமாகும். படத்தோட பட்ஜெட்டை விட படத்தோட ப்ரமோஷன் பட்ஜெட் பெருசாக இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி அவர் எங்ககிட்ட சொன்ன ஒரே விஷயம், இந்த படம் நீங்கள் எப்படி நீங்கள் பார்ப்பீங்கன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு அது மலேசியா, சிங்கப்பூர், ஹாங்காங், ஸ்ரீலங்கா வரைக்கும் அது ஒரு வேர்ல்டு வைடு படமாக கொடுத்தது எங்களுடைய சிவா சார். நான் லைஃப்பில் சிலரை நான் வந்து மறக்கவே மாட்டேன், தனுஷ் சார் மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து நான் எப்போயுமே நான் மறக்கவே மாட்டேன். ஸோ கடவுள் கொடுத்த ஒரு வரம்ல நீங்களும் ஒரு வரம். ஸோ அதனால் தேங்க்யூ. அண்ட் ப்ரெசன்ட் பீப்புள் எல்லாருக்கும் தேங்க்யூ. ஸோ நல்ல படத்தை கண்டிப்பாக ஜெயிக்க வைக்கிறது மக்களாக எங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் ரிவ்யூவராக இருக்கிறவங்க மீடியா கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஸோ ப்ளீஸ் நல்ல படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எங்கள் படம் நல்ல படம், நானே சொல்கிறது வந்து தப்பு. பட் அதை தாண்டி நீங்கள் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஒரு ஃபீல் குட் படம் பார்க்கணுன்னா ப்ளீஸ் எங்கள் படம் வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அண்ட் தேங்க்யூ. அண்ட் இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ண வீரா ப்ரோ ஆகட்டும், ஸோ நமிதா மேம் ஆகட்டும், ஸோ அவங்களுடைய டீமுக்கும் ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அவங்க அப்பா பேசிட்டோம் ஐயா, விஜய் பப்போட அப்பா. தேங்க்யூல இல்ல, என்னால பேச முடியல, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. நிஜமாவே பேச முடியல. இல்ல ஒரே செகண்ட். சின்ன வயசுல உங்களுக்கு நடிக்கணும்னு ஆசை இருந்தது, இப்ப உங்க பையன் நடிச்சிருக்காரு, அத பத்தி. ரொம்ப நல்லா இருக்கு, அதான் சொல்ல முடியும். சரி, இப்போ ஜென்ரலாவே வந்து மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா விஜய் பப்பு வந்து ஐயா டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு நினைச்சிட்டேன் ஐயா. பேசுங்க. அவர் என்ன மாதிரி சை டைப்பு, தப்பா நினைச்சுக்காதீங்க. ரொம்ப நல்லா இருக்கு, அதான் என்னால சொல்ல முடியும். மை டியர் டாலி, ஒரு அதாவது மொத்தமே ஒரு 3-4 ஆர்டிஸ்ட்டு அட்டகாசமாக, அந்த ஹீரோ பப்பும் சரி, ஹீரோயினும் சரி, அந்த ஃப்ரெண்டு கேரக்டரும் சரி சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதாவது தமிழ் சினிமாவை வாழ வைக்கிறதே வந்து சின்ன பட்ஜெட் படங்கள் தான். ஒரு கதை கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா அந்த படம் வந்து எப்போவுமே ஜெயிக்குங்கிறதுக்கு தமிழ் சினிமாவில் பல படங்கள் உதாரணம். அந்த வகையில் இந்த படம் வந்து அரவிந்த்ராஜ் இயக்குனர் எனக்கு தெரியாது, ஆனால் வந்து அட்டகாசமாக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. பல சீனில் அந்த ஹீரோ வந்து, அதாவது ஹீரோவோட அம்மா ஹீரோயின், ஹீரோ ஃப்ரெண்டு, இவங்களை வச்சு அந்த கண்டென்ட் கொஞ்சம் வெயிட்டாக இருந்ததுனால படத்தை சிறப்பாக கொண்டு போயிருக்கிறாங்க. படத்தில் நடித்த அந்த அம்மா கேரக்டரும் சரி, நடித்த நடிகர்களும் சரி, பிஜிஎம் சரி, என்ன தேவையோ அதை கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஆனால்
அரைச்சமாவே அரைக்காம கொஞ்சம் வித்தியாசமா முயற்சி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா அது வந்து படம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். உண்மையிலே ஒரு 2 மணி நேரம் நல்ல குடும்பத்தோடு உட்காந்து பார்க்குற அளவுக்கு நல்ல ஒரு சிறப்பான படம். எல்லாருமே இந்த படத்தை தியேட்டரில் வந்து பாருங்கள். உங்களை திருப்திப்படுத்துங்கிறதுல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. டோன்ட் மிஸ் இட் மை டியர் டாலி. உங்கள் டாலியோட வந்து பாருங்கள், உங்கள் மனைவியோட வந்து பாருங்கள், உங்கள் குடும்பத்தோடு வந்து பாருங்கள். டாட்டா. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இப்போ எங்கே வந்திருக்கோம்னா நம்ம பிரசாத் லேபில் மை டியர் டாலி மூவிக்காக வந்திருக்கேன். உண்மையிலேயே சொல்கிறேன், நம்ம பப்பு அவரோட ஆக்டிங் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பப்பு மட்டும் இல்லை, ராஜவேலு ப்ரோவும் ஆஸ் எ ஃப்ரெண்டாக கூடவே ட்ராவல் பண்ணியிருந்தாலும் ஒரு நல்ல வெயிட்டேஜான ரோல் தான் அது. ஸோ பழனியப்பன் சொன்ன மாதிரி ஒரு கம்மியான ஆர்டிஸ்டுக்குள்ள ஒரு கம்மி பட்ஜெட்ல ஒரு சிறப்பான படம் வந்து கொடுத்துருக்காங்க. அரவிந்த்ராஜ் ப்ரோக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருமே வந்து தியேட்டர்ல வந்து பாருங்க, குடும்பத்தோட வந்து பாருங்க. சூப்பரான படம். தேங்க்யூ. வணக்கம். வணக்கம். என்ன பேச சொன்னாங்க? ஆக்சுவலி பிக்மேலியன் ஒரு நாடகம் இருக்கு, அது கிரீக் மைத்தாலஜி. பர்னார்ட் ஷான்ட்டு ஒரு இங்கிலீஷ் ரைட்டரு, அவங்க ஒரு ஃபேமஸ் பிளே எழுதிட்டாரு. அதில் நம்ம ஹீரோ ஒரு ஸ்டாச்சுவை லவ் பண்ணுறாரு. இந்த நாடகம் எழுதி 200 years ஆச்சு. ராதா மோகன்ட்டு ஒரு டைரக்டரு, அவர் ஒரு படம் பண்ணார், எனக்கு பேர் தெரியல, 1 year ஆச்சு. அதில் ராதா மோகன் போய் ஒரு மேனிக்வின், ஒரு கடையில் பொம்மை இருக்கு இல்லையா, அந்த பொம்மையை லவ் பண்ணுறாரு. இவங்க அந்த கடைக்குள்ளே நைட் போன உடனே அந்த பொம்மைக்கு உயிர் வந்துடும் அந்த மாதிரி இது. பட் இந்த படம் பார்த்து இன்டர்வல்ல இருக்கும், எனக்கு கனெக்ட் ஆகல. இன்டர்வல் மேலே ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நாங்கள் ரொம்ப டச்சிங்காக இருக்கு, ரொம்ப டச்சிங்காக இருக்கு. அந்த பொண்ணு கடைசியில் பண்ணு எவ்வளோ அன்செல்ஃபிஷாக இருக்கிறான். நீ என்னை தொந்தரவு பண்ண கூட, எவ்வளோ ட்ரபிள் கொடுத்தா கூட நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ எனக்கு எவ்வளோ ஆனால் ஹர்ட் பண்ணும். ஸோ அதுதான் உண்மையான லவ். ரொம்ப 2 பேரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. படம் நல்லா இருக்கு. எனக்கு இன்டர்வல் மேலே ரொம்ப பிடிச்சிது. பட் அதுக்கு முன்னாடி கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி அந்த குழந்தை பொம்மையா கொண்டு வர்றாரு, அதுதான் கனெக்ஷன். படம் நல்லா இருக்கு, ப்ளீஸ் எல்லாம் பாருங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க நந்தீஷ் பேசுறேன். ஸோ எனக்கு முன்னாடி வந்த பாலாவும் அதுக்கப்புறம் பழனிவேலும் சொல்லிட்டாங்க, நான் சொல்ல வேண்டியதை. இதுல என்னன்னா, ஒரு ஹீரோயின் வந்து நான் பாராட்டணும்னு சொல்றேன். ஹீரோவும் நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஆனால் ஒருத்தர் வந்து இவ்வளோ ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இவ்வளோ நேரம் கண்ணை வந்து சிமிட்டாமல் இவ்வளோ நேரம் பார்க்குறதுங்கிறது சான்ஸே இல்லை. ஒரு டாலா உண்மையிலே ஒரு பொம்மை தான் இங்கே இருக்குங்கிறத வந்து அந்த அளவுக்கு தத்ரூபமாக அவங்க நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் என்டையர் டீமுக்கும் நான் ஹேட்ஸ் ஆஃப் சொல்ல விரும்புகிறேன். நல்ல ஒரு ஸ்டோரி எடுத்திருக்காங்க. லாஸ்ட் கிளைமேக்ஸ்லாம் வேற லெவலில் செஞ்சுருக்காங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட் டு த டீம். கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பாய். மை நேம் இஸ் பத்ரி. இன்னைக்கு வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்த வரைக்கும் அது மாதிரி ஒரு பார்க்காத ஒரு ஸ்டோரியாக இருக்குது. ஹீரோயின் வந்து இந்த கன்சியூமிக்காமல் நடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒன்று. எல்லாருமே வந்து இது மாதிரி ஒரு அனுபவித்து பார்க்கணும். இதை தேட்டரில் போய் பாருங்க, தயவு செஞ்சு தேட்டரில் போய் பாருங்க, அதை வெளியே பார்க்காதீங்க. நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. தேங்க்யூ. சார் வாங்க, வணக்கம் சார். சூப்பராக பண்ணியிருக்காரு ஹீரோ சார். ஒவ்வொரு ஆக்டிங்ஸும் வந்து அழகாக இருக்குது. ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு மூமெண்ட்டும் வந்து டைரக்டர் சாரும் சரி, எடுத்திருக்க விதம் சரி, எல்லாமே டிஃப்ரென்ஸாக இருக்குது. வெரி வாழ்த்துக்கள். படம் நல்லா வரும். எல்லாரும் நல்லா கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காங்க. வெரி குட். என் பேர் வந்து நாராயணன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கங்க்ராட்ஸ் பண்ணிக்கிறேன் பப்பு ப்ரோக்கு. ஏன்னா இந்த இடத்துல இருக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க. இப்போ இன்னைக்கு கூட வந்து ஒரு ஆக்டர் இவ்வளோ படம் இப்போ கூட ஒரு ஆக்டர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரு. ஒரு இன்ஸ்டாகிராமை பேஸ் பண்ணி தான் ஒருத்தருக்கு சம்பளமும் எல்லாமே நிர்ணயிக்கப்படுறாங்கன்ட்டு. அதெல்லாம் எந்த ஒரு இது இல்லாமல் தனியாக ஒவ்வொரு இதுலேருந்து மேலேறி வந்திருக்கிறாரு. இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா இப்போ சினிமா ரொம்ப மோசமான நிலைமையில போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நானே ஒரு 15-16 வருஷமா அந்த ஃபீல்டில் இருக்கிறேன். ஏன்னா நான் பார்த்தப்போ இருந்த சினிமா வேற, இப்போ உள்ள கண்ணோட்டம் வேற. ஏன்னா ஒரு சாதாரண ஒரு கீழேருந்து வரவங்களுக்கும் ஒரு இன்ஸ்டா ஃபேஸ்புக் மூலமா வரவங்களுக்கும் உள்ள ஒரு மரியாதை எல்லாமே மாறிடுச்சு. எங்க மாதிரி யங்ஸ்டருக்கு இது பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இவர் மாதிரி ஆள் மேலே வரணும். ஸோ உங்க சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
இங்கே மீடியாலாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ மச்சான், தேங்க்யூ மச்சான். ஃப்ரேம் வந்து ஃபுல்லா வேணும்னு சொல்லுங்க. கேமரா ஃபுல்லா வேணும். விஜய் பப்பு பிரதர் ஹானஸ்ட்லி குட் சோல் இன் தி எர்த். உண்மையாலுமே அதாவது இண்டஸ்ட்ரியில் மற்றவங்களும் வளர்ந்து வரணும் அப்படின்ற இடத்துல வந்து இஸ் அ பிக் பர்சன். அண்ட் வென் கம்ஸ் டு திஸ் மூவி ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். எல்லாருமே வந்து ஒரு சிரிக்க வச்ச ஆளாகவும் அதே இடத்துல சிரிச்ச ஒரு பப்புவெல்லாம் தாண்டி இப்படி ஒரு விஷயத்த அழ முடியுமா, இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர் செகண்ட் ஹாஃப்லாம் வந்து மெஸ்மரைசிங் அழுந்து தள்ளிட்டுருக்கீங்க. அண்ட் ஒரு மோமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஆஸ் அன் ஆடியன்ஸ் பக்கத்தில் இருக்கும்போது இது பப்புவை வந்து இந்த மாதிரி நாங்கள் பார்த்ததே இல்லையா அப்படின்ற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் மூவ் ஆயிட்டீங்க. அண்ட் தனுஷோட சரி, பகத் பாசலோட சரி அடுத்தடுத்த படங்கள் இருக்கு. அண்ட் கதாநாயகனும் அடுத்தடுத்த படங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு. இட்ஸ் எ கிரேட் ஜேர்னி. எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். இந்த இண்டஸ்ட்ரியில நாங்கள் அஸ் அன் ஒரு எம்சியா ஒரு விஜேவா அடுத்த கட்டம் கதாநாயகனா பார்க்கறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ. லவ் யூ ஃபார் எவர். ஃப்ரேம் ஃபுல்லா இருக்கட்டும், சிங்கிளா வைக்காதீங்க, மொத்தமா காட்டுங்க. அருண் 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 அப்பா ஹாய் எல்லாருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு படம். எனக்கு அப்படியே இன்னும் அதுல இருந்து வெளியில வர முடியல. அவ்வளோ எமோஷ்னலா இருக்கு. செகண்ட் ஆஃப் ஃபுல்லா அப்படியே கண்ணுல இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு லைக் எமோஷ்னலா ஒருத்தங்க ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சிலராக மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும். அது வந்து நிஜமாவே ஏன்னா கூட இருந்து இவர் கூட நடிச்சிருக்கேன்னா கூட இருந்து பார்த்ததுல எனக்கு இவர் இப்படி பார்த்தது இல்லை நான். ஸோ அப்படி பார்த்த உடனே எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. ரொம்ப எமோஷ்னலாக பேச முடியல. பட் ஓவரால் டீம் ரொம்ப 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 நல்லா பண்ணியிருக்கீங்க. எல்லாருமே அவங்களோட ஃபுல் எஃபர்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி ஒரு நல்ல எமோஷ்னலான படத்தை கொடுக்குறதுக்கு தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நீங்கள் நிறைய இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணணும். இவர மாதிரி ஆர்டிஸ்ட் வந்து வெளியில் நீங்கள் நிறைய கொண்டு வரணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஹாய் மச்சா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ ஆல்ரெடி வந்து பப்பு எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். ஸோ அவங்களுக்காக தான் மூவி பார்க்க வந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்க ஹீரோவா. வேற லெவல், செம்மையா இருக்கு. யூனிக்கா பண்ணியிருக்காங்க. லவ் கண்டென்ட் வந்து இப்போ நிறைய பேர் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இன்னும் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பேசலாம். ஓகே, பப்பு ஆல்ரெடி எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். ஸோ ஹீரோவா ஃபர்ஸ்ட் மூவி பண்ணியிருக்காரு. ஸோ ஆங்கரா நம்ம விஜய் டிவில நிறைய ஷோஸ் பார்த்துருக்கோம். ஸோ யூனிக்கா இப்போ வந்து லவ் கண்டென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் என்ன லவ் கான்செப்ட் எடுத்தாலுமே இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ ஸ்டோரியை சொல்ல முடியாது. நேரில் வந்து நீங்க ஷோ பாருங்க. ஸோ பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மச்சா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ மேலும் மேலும் வளர்ந்து வரணும். இன்னும் நிறைய மூவி பண்ணணும். எப்படி சொல்றது, அப்படியே சிரிப்பாவே பார்த்துட்டு எமோஷனலா பார்க்கும்போது கண்ட்ரோல்டே இல்லை. பயங்கரமா கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருக்கான். சூப்பர் வச்சா. இன்னும் நிறைய பண்ணணும். ஓகே, பை. தேங்க்யூ. பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ வாழ்க்கையில் செகண்ட் ஸ்டெப், அதாவது எப்படி சொல்கிறது, இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா யூடியூப்ல இருந்து நெக்ஸ்ட் மார்கன் மூவி நான் நடித்தேன். அது மாதிரி அரவிந்த்ராஜ் ப்ரோ யூடியூப்ல நிறையா சீரீஸ் அண்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறையா பண்ணியிருக்காரு. அப்படி இருக்க டேரக்டர் தான் இப்போ வந்து இந்த மூவி பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நிறையா யூடியூப் சேனல்ஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம். நல்ல ஒரு பெர்ஃபார்மர். ஸோ அவங்களுக்குமே நெக்ஸ்ட் ஸ்டெப் கிடைச்சிருக்கு. அண்ட் ஆல்சோ பப்பு ப்ரோக்குமே ஒரு விஜேவா இருந்து இப்போ அவர் வந்து ஒரு கதாநாயகனா ஒரு ஹீரோவா வந்திருக்காரு. ஸோ எனக்கு நடந்தது எல்லாத்துக்கும் நடக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதுவும் என்னோட நண்பர்களுக்கு அது நடக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி புல்லரிக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு எமோஷனல் ஸ்பீச்சாக தான் இருக்குது. ஒரு ஃபார்மலான ஸ்பீச்சாக எனக்கு தெரில என்னை பொறுத்த மட்டுக்கும். அண்ட் பப்பு பாராட்டுறதுக்கு முன்னாடி இவங்களே நான் பாராட்டணும். ஏன்னா கண் சிமிட்டாமல் அவ்வளோ தூரம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது சாதாரண விஷயம் கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஆல்சோ கிளைமேக்ஸில் இவ்வளோ நேரம் சிரிக்க வச்ச ஒரு பர்சன் நம்மளை அப்படியே உருக்கமாக்கிட்டாரு. அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. பப்பு ப்ரோ வாழ்த்துக்கள் ப்ரோ. திருப்பி சொல்றேன் நினைக்காதீங்க. இல்ல ப்ரோ தேங்க்யூ. ஓகே ஓகே. உங்களுக்கும் நிறைய தூரம் நீங்க போகணும் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. வாழ்த்துக்கள். டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அரவிந்த்ராஜ் ப்ரோ வாழ்த்துக்கள் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். ஓகே.
எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருந்துச்சு படம் பார்க்கும்போது. ஆக்டிங் ஆக்சுவலாக அவர் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணி ஃப்ரெண்ட் ரோல் விஜே அப்படி இருந்து இவரை கதாநாயகனா பார்க்கும்போது எங்கள் எல்லாருக்கும் ஒரு ஃப்ரெண்டாவோ இல்லை மற்றபடி ஆடியன்ஸாவோ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் இருக்குது. மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். படம் ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ரொம்ப கனெக்டடாக இருந்துச்சு இந்த லைஃப்க்கு. ஸோ இந்த ஜென்ரேஷனில் இருக்கவங்க பார்க்கும்போது ஆக்சுவலாக மோஸ்ட்லி லவ்னா என்ன அப்படின்றத இன்னும் கொஞ்சம் டீப்பாக புரிஞ்சுப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சு. உங்கள் ஆக்டிங் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ ஒரு டாலாக மெயின்டைன் பண்ணுறது, எதுவும் பேசாமல் கன்சிம்டாமல் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு 5 மினிட்ஸ் நம்மளாலே அப்படி உட்கார முடியாது. ஸோ அப்படி நீங்கள் நடித்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓவராலாக இந்த படத்தை வந்து தேட்டரில் எல்லாரும் பார்த்து ரிவ்யூ கொடுத்து எல்லாரையும் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ அண்ணா, சூப்பராக இருக்கு மூவி. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து எமோஷனல் வித் காமெடி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ணாவும் சரி ஆல்மோஸ்ட் அக்காவும் சரி சூப்பராக நடிச்சிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னலில் அதுவும் வந்து லவ் கான்செப்ட் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நிறைய 2K கிட்ஸ் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் லவ்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு எனக்கு நான் 2K kid. 26 kid. ஐயோ நான் 2K kid. 2K11. 2K11. நைஸ் மா, கங்க்ராட்ஸ். சூப்பர் அண்ணா. ஆல் தி பெஸ்ட். அப்போ 16 வயசு தான் ஆகுது. 14. 14. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம். கங்க்ராச்சுலேஷன் டு த டீம். எனக்கு தெரிஞ்சு பப்பு வந்து நிறைய காமெடி பண்ணிட்டு நிறைய வந்துட்டு விஜேவா அந்த மாதிரி நிறைய ஸ்டேஜ் ஷோஸில் எல்லாரையும் சந்தோஷமாக சிரிக்க வச்சு என்டர்டைன்மெண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எமோஷ்னலாக எல்லாரையுமே கனெக்ட் பண்ணியிருக்கீங்க இந்த மூவியில். அதுவும் செகண்ட் ஹாஃபில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. லைக் இந்த படம் வந்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி தியேட்டரில் நிறைய சப்போர்ட் ஆகி இன்னும் பெரிய லெவலில் ரீச் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். அண்ட் ஒன் மோர் திங், இதில் நிறைய யூடியூபர்ஸ்க்கு வந்துட்டு நிறைய சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மிகப்பெரிய விஷயம். நிறைய பேருக்கு அது கிடைக்கல. ஒரு ஸ்டேஜ்லேருந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு அனுப்புமா ரியலி ஆக்டர் சூப்பர். சீரியஸ்லி அதில் கண்ணி மேய்க்காம பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸ், அம்மா கேரக்டர் இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ப்ரொடக்ஷன் டீம்ஸ்லேருந்து எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நெக்ஸ்ட் லெவலுக்கு இதை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் கங்க்ராச்சுலேஷன் ஃபார் தட். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் டீம். ஸோ நான் இந்த மூவி பார்த்தோன்னே வந்து ஃபைனல் ஒன் வந்து ரொம்பவே நல்லாவே கனெக்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே வந்து டாலி மாதிரி ஹீரோயின் வந்து அப்படியே இருந்தாங்க. எப்படி தான் பிளிங்க் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ காமெடி வைஸும் ஆகட்டும் சரி. ஆக்சுவலி வந்து விஜய் சார் இவங்கள வந்து ஒரு காமெடியாவோ விஜேவோ பண்ணி பார்த்துருப்போம். ஸோ லவ்லி வந்து டக்குன்னு வந்து அந்த லவ் சீன்ஸ்லாம் வந்து கனெக்ட் ஆகும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக அந்த டைலாக்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ. முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். அதாவது இந்த படத்துக்கு வந்து ஒரு வெள்ளாந்தியான ஒரு முகம் தேவை. அந்த வெள்ளாந்தியான முகம் உங்களுக்கு இருந்தது. அதனால இந்த படம் வெற்றி ஆகும். இந்த சிறை படத்துக்கு அப்புறம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், அடிச்சு சொல்கிறேன், வெற்றி அடைவீங்க. முக்கியமாக டைரக்டர் வந்து என்னோட படத்தை திருடி இருக்காரு. கிளைமேக்ஸ் மட்டும் மாற்றிருக்காரு. இல்லை என் படம்னு சொல்ல முடியாது. இங்கே இருக்கிற நிறைய பேருக்கும் இந்த படம் வந்து ரொம்ப கனெக்ட் ஆகும். தயவு செஞ்சு வந்து எல்லாம் தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். அதாவது வந்து ஒரு பெண் ஆண் மீது வைக்கும் காதலை விட ஒரு ஆண் பெண் மீது வைக்கும் காதலுக்கே உணர்வுகள் அதிகம் என்பதை இந்த படத்தின் மூலமாக பப்பு அண்ணன் காட்டியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் எடுத்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா வந்து இந்த காலகட்டத்தில், இன்னைக்கு காலகட்டத்தில் காதல் எவ்வளோ பின்தங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா வந்து இன்ஸ்டா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இப்படியே தான் காதலில் எல்லாருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க ஒழிய யாருமே நேரில் லவ் பண்ணுறது கிடையாது. இன்னைக்கு காலகட்டத்தில் காதல் எவ்வளோ பின்தங்கி இருக்கு அப்படின்னு காட்டினாலே எந்த ஒரு காதலுமே பிரியாது. அப்படி பிரியாமல் இருக்கிறதுக்கு பப்பு அண்ணன் அருமையாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தை எடுத்த இயக்குனருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். மை டியர் டாலி, எனக்கு படம் வந்து ஒரு ஹோல்சம் பேக்கேஜாக இருந்துச்சு. ஃபன்னு செகண்ட் ஹாஃப் வந்து பயங்கர ஃபன்னாகவும் ஒரு மாதிரி எமோஷ்னலாகவும் ட்ராவல் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஹீரோவாக இருக்கட்டும், ஹீரோயினாக இருக்கட்டும், குறிப்பாக அந்த பிளிங்க் பண்ணாமல் நடிச்சிருந்தது வந்து எனக்கு ரொம்ப, அந்த சீன் எப்படி அவங்க ஹோல்ட் பண்ணாங்கன்றது வந்து எனக்கு புரியல. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபன்னான இதுவாக இருந்துச்சு. இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆக எல்லாரோட மனசையும் கவர்ந்து இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக மாறணுன்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். தேங்க்யூ.
இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் காதல்ன்றது ஒன் சைடு அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல ஒரு சைடு போகும். பட் ஆனால் நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு ரெண்டு மனசுடைய ஒரு கான்செப்ட் தான். அந்த ரெண்டு மனசை நம்ம என்னதான் பிரிச்சு வச்சாலும் என்னதான் சூழ்ச்சிகள் இருந்தாலும் அது கடைசி எப்படி ஒன்று சேருது அப்படின்றத இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அண்டு பப்புவோட ஆக்டிங் அண்ட் டேரக்டர் அரவிந்த் ராஜ் அவங்களுடைய ஒர்க் அப்படின்றது சூப்பராக இருந்தது. ஸோ ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு மூவி, எல்லாரும் வந்து பார்க்க வேண்டியது. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங், அந்த ஒன் சைடான ஒரு காதல்ன்றது என்னதான் நம்ம அந்த ரெண்டு மனசு வேறையாக இருந்தாலும் அது எப்படியா இருந்தாலும் சேர்ந்துரும் அப்படின்றதுக்கான ஒரு கூஸ் பம்ப்ஸான ஒரு மோட்டிவேட்டிவான ஒரு மூவியாக அது இருக்கும். வாழ்த்துக்கள் டீம். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல அன்பன் பப்புக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன் இந்த படத்தை கொடுத்ததுக்கு. ஆக்சுவலாக அவர் வந்து ஃபஸ்ட் டைம் அழுதாருன்னு எல்லாம் நினச்சிருக்கீங்க. நான் அழுக வச்சுருக்கேன் அவரை ஒரு சின்ன ஆல்பம் சாங்கில். அதுலேருந்து தான் நட்பு இதுவாச்சு. கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப உருக்கிட்டாரு. ஸோ டபுள் மடங்காக பண்ணியிருக்காரு. ஸோ வாழ்த்துக்கள் டீம் வெற்றிடணும், டேரக்டர் ப்ரொடியூசர் எல்லாருக்குமே பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ நண்பா. கண்டிப்பாக சேர்ந்து பண்ணுறோம். சார் ஒரே நிமிஷம், படத்தில் நடித்த ஒரு அப்பா சிங்க நடை போட்டு கண்டிப்பாக சிகரத்தில் ஏற போகிறது. அடுத்ததாக அரவிந்த் இயக்குனருக்கு அரக்கத்தனம் உள்ள அரவிந்த் இயக்குனர் சொல்லலாம். அந்த அளவுக்கு திறமையை தேடி தேடி பிடிச்சி அவர் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்பாரு. அவருக்கும் நன்றி, அவருக்கும் ரொம்ப நன்றி. சின்ன ஒரு சிறிய வாய்ப்பாக இருந்தால் கூட அவங்க எல்லாம் அரவணைச்சு கொள்கின்ற தயாரிப்பாளருக்கும் மிகவும் நன்றி சார். மற்றும் என் கூட நடிச்சவங்க எல்லாருக்கும் நன்றி சார். பப்பு சார் வந்து ஆக்டிங் கொடுத்தாரு, டஃப்பு சார்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பக்காவாக அடிச்சு விட்டாரு. நன்றி சார், ரொம்ப நன்றி.